2, 3. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரித்திஸ் vlogs. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சினுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வேக்சினேஷன் சென்டர் எப்படி இருக்குது, என்ன டைப் ஆஃப் வேக்சின்ஸ்லாம் அமெரிக்காவில் போடுறாங்க, வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, யாருக்கெல்லாம் வேக்சின் போடுறாங்க, வேக்சின் போட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அமெரிக்காவில் வந்து 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் போடுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசர், மொடர்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் போட்டால் போதும். மற்ற ரெண்டும் வந்து 2 ஷாட் போடணும். அதாவது ஒரு ஷாட் போட்டுட்டு ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க, 21 டேஸ் இல்லை 28 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைசருக்கு பார்த்தீங்கன்னா 21 டேஸ் கேப் விடணும். மொடர்னாக்கு பார்த்தீங்கன்னா 28 டேஸ் கேப் விடணும். ஸோ அந்த டியூரேஷனுக்கு அப்புறமா வந்து செகண்ட் ஷாட் போட்டுக்கலாம். இதே ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் போட்டாலே போதும். ஜான்சன் சம் இஷ்யூஸ்னால கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அகெயின் வந்து இவால்வேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த வேக்சினேஷன் சென்டரில் என்ன வேக்சின் போடுறாங்களோ அதுதான் நமக்கு போடுவாங்க. சப்போஸ் இப்போ நான் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசர் மட்டும்தான் போடுறாங்க. அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை போட்டுக்கலாம். அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வேக்சின் போட ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எமர்ஜென்சி டீம், ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் போட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, இந்த மாதிரி மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் போட்டாங்க. ஜென்ரல் பப்ளிக்கு போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருந்தாங்க, 65 அண்ட் அபோவ். அதாவது எல்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேக்சினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஜென்ரல் பீப்புளுக்குனா ஏஜ் 18 அண்ட் அபோவ்க்கு தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. மக்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சீக்கிரமாக ஷார்ட் டியூரேஷனில் வந்து வேக்சினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய கேம்ப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸில் பண்ணுறாங்க, மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க, ஸ்டேடியம் எல்லாத்தையும் கூட ஹையர் பண்ணிவிட்டு அங்கே கவர்மெண்ட் ஹையர் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்துட்டு நிறைய வேக்சின் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியமில் தான். ஜார்ஜியாலேயே பார்த்தீங்கன்னா மெகா வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பென் ஸ்டேடியமில் வந்து வேக்சினேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் வாக்கின்ஸும் இருக்குது. நேர்லேயும் போயிட்டு நாங்கள் வேக்சினேட் பண்ணோம் அப்படின்னாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமே போய் வேக்சினேட் பண்ணிக்கலாம். இந்த வேக்சினேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4000 to 5000 பீப்புள் ஒவ்வொரு நாளைக்கும் வேக்சினேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே யார் வேணால் வேக்சினேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடி கார்டு வித் ஏஜ் ப்ரூஃப் இருந்தாலே போதும். ஸோ அதை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏஜ் வந்து 18 மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். இங்கே காஸ்ட் ஆஃப் வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0. இங்கே வந்து எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான், பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம போயிட்டு வேக்சினேட் பண்ணிக்கலாம். நாங்கள் நேற்று வரைக்கும் வாக்கினில் போயிட்டு வேக்சினேட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அங்கே போயிட்டு பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எங்களோட நேம், டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வேக்சினேஷனுக்கான ஃபஸ்ட் டோஸ் போடுறதுக்கு வந்து இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. போயிட்டு அவங்க வேக்சினேஷன் சென்டர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் அப்படியே பார்க்கலாம். நாங்கள் இப்போ வேக்சின் போட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டேடியம். இது வந்து அட்லாண்டாலேயே வந்து ரொம்ப பெரிய சாக்கர் ஸ்டேடியம். சாக்கர்னால் வந்துட்டு ஃபுட்பால் ஸ்டேடியம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இமெயிலில் வந்து ஒரு கியூஆர் கோட் வந்திருக்கும். அந்த கியூஆர் கோடை காமிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்பேண்ட் கொடுத்தாங்க. அந்த ரிஸ்பேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷனுக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிற அந்த டிவிஷன் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ரிஸ்பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டிவிஷனுக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டாலேயே ரொம்ப பெரிய ஸ்டேடியம். ஸோ இந்த ஸ்டேடியமை விசிட் பண்ணுறதும் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த சென்டரை வந்து சூஸ் பண்ணோம் நாங்கள் வேக்சின் பண்ணுறதுக்கு. இங்கே கோவிட் வேக்சினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. Hi, good morning. Morning. Card, do you have a card? I have an appointment. Do you have a card? A card? Do you have this card? No. No. This your first shot? Yeah. Yeah. Okay. Y'all can have a seat.
ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் ரெக்கார்ட் கார்டு கொடுக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன வேக்சின் இன்னைக்கு போடுறோம், என்ன டேட்டில், இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. இந்த கார்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கணும். செகண்ட் டைம் வரும்போது இதை வந்து இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் டோஸும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கவுண்டரில் போயிட்டு இந்த கார்டை காமிச்சதும் பேஷண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம கார்டில் இருக்கிற நம்பர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வேக்சின் போட்டுக்கலாம். Number 294, 295. ஃபைனலி நம்ம வேக்சின் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. To you, sir. I'll do the left. Okay. Do you have any questions or concerns, sir? No. Okay. Have you ever had a negative reaction to a vaccine before in the past? Any drug allergies that you know of? All right. One, two, three. There you go. Go over a few things with you real quick now. My name is Specialist Celia. I'll be giving you the vaccine. You understand you'll be receiving the Pfizer vaccine today? And this is your first dose? Okay. Do you have any questions or concerns? Have you ever had a negative reaction to a vaccine before in the past? Any drug allergies that you know of? Alright. And you want it on the left arm? Or the right? Left? Okay. You nervous of needles? 1, 2, 3. There you go. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைசர் வேக்சின் தான் போடுறோம் அப்படின்னு அவேராக இருக்கீங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல வேக்சின் போட்டதுனால ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கா? ட்ரக் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலாகவே இன்ஜெக்ஷன் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு நீடல் பார்த்து ஏதாவது நர்வஸாக இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அது கேட்டது கவனிக்காமல் நானும் பேசாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு வேக்சின் போட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸுக்கு வந்து அந்த கார்டை கொண்டு வர சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா. வேக்சின் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே போகணும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளை 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜிஸ் எதுவும் இல்லாததுனால நாங்கள் வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வேக்சின்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக சேர்ஸ் போட்டு பயங்கர ஆர்கனைஸ்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கை தூக்க முடியல. அது வந்து எல்லாருக்குமே இருந்த காமனான ஒரு சிம்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock வேக்சின் பண்ணோம். ஆஃப்டர்நூன் வந்து நல்லா தூக்கம் வந்துச்சு. சரி நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours அப்படி தூங்கிட்டோம். ஸோ அதனால நைட் ஸ்லீப் வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து நல்லா வலிச்சுது. அதாவது மேலே தூக்க முடியல. ப்ளஸ் பாடி பெயின் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படியே போக போக அந்த டே ஈவினிங் ஆக ஆக ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அன்னைக்கு நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து நார்மல் ஆகிட்டோம். ஸோ வேக்சினோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் போயிட்டு வேக்சின் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.